எனக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசுக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்க போது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி வந்து 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல வந்து ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முழுசா பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் வந்து தெளிவா புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் வந்து எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த வக்ரம் வந்து ராசிக்கு பொருந்துமா இல்ல லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய வந்து லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் வந்து விதி. எப்போலாம் தனுசுக்கு அவர் வக்ரம் அடைகிறாரோ அப்போ எல்லாமே ஆதாயம் தான். இந்த சனி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வராது. 2ஆம் இடம் மீன் வந்து ஃபேமிலி, கமிட்மெண்ட், வாக்கு, இந்த இடத்துக்கு வராது. ஸோ இந்த வாட்டி இந்த வக்ரம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா, 100% நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நம்ம வந்து சனீஸ்வர பகவானை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. குரு, ராகு இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 50க்கு 100க்கு வந்து 50 60% தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனுசுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். எப்போதுமே வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கணும். ஆனால் வந்து இப்போ வந்து அவர் நெகட்டிவாக இல்லை. ஸோ அதனால நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒன்று கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை கடன் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா ஏதோ நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து பெண்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த வக்கர டைமில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலி உங்களுக்கு பண தேவை வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கொடுத்த பணத்தை வந்து எப்படியாவது வாங்க பார்ப்பீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு தேவை இருக்குல்ல, அதனால நீங்கள் வந்து கொடுத்த பணத்தை கேட்பீங்க, லோன் இது பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து தேவைகள் உங்களுக்கு அதிகமாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திடீர்னு கல்யாணம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி வரும். ஏன்னா குருவோட பார்வை வந்து 2ஆம் இடத்துல வந்து விலகுது. ஸோ அதனால திடீர்னு நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஸோ அதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லுவீங்க. வீட்டில் சொல்லி சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு வந்து கல்யாணமே முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து சரி செய்கிற இடத்துல தான் இருக்கார். ஸோ அதனால் அது அவ்வளோயும் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ தனுசு நீங்கள் என்ன எடுத்துக்கலன்னா, இந்த வக்ர சனி பலனை இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு 100% இருக்காது. அது வந்து பர்டிகுலர் சனி பயிற்சி நடக்கிறவங்களுக்கு தான் அது வந்து முழுமையாக நடக்கும். இந்த சனி வக்ர டைமில் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா வேகமாக இறங்கி டக்கு டக்குன்னு செஞ்சிடாதீங்க. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு நல்லா யோசித்து நிதானமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வக்ர சனி பலன் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். ஸோ தனுசு நீங்கள் வந்து இந்த வக்ர சனி பலனை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு 100% அது பலனை கொடுக்காது. உங்களுக்கு வந்து 50 or 60% தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் பிளானிங் போட்டுட்டு கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த வக்ர சனி பலன் வந்து உங்களுக்கு சூப்பராக போகும். நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் வந்து அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு நல்ல டிகிரியில் அவங்க வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வந்து வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் வந்து அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வந்து அசுப
வீடா வந்து அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் இவர் வந்து நன்மையே செய்வார். நீங்க நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்துல சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவரு இந்த விஷயத்தெல்லாம் செய்வாரு. ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்கர பலன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15%-20% தான் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு தனுசு லக்னமோ தனுசு ராசியோ இருக்காங்களா, மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வக்ர பலன் சனி பயிற்சி இவங்க எப்படி பயன்படுத்திக்கணுமோ அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் தனுசு ராசி இன்னும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னமும் ஆர்வமா இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சந்தோஷமா இருப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.